என் பிரியத்திற்குரிய பத்திரிகை நண்பர்களே, ரொம்ப நாள் ஆச்சு நம்ம சந்திச்சு. அதுக்காகத்தான் நான் இன்னைக்கு ஓடி வந்தேன். தம்பி அரவிந்த் ஃபோன் பண்ணி, அண்ணே கவுன்சிலில் யாருமே வரமாட்டேன்றாங்க, பிஸியாக இருக்காங்க, நீங்கள் வாங்கண்ணே வந்து வாழ்த்துங்க அப்படின்னாரு. வாழ்த்துறதுக்கு என்ன இருக்கு? சினிமா எப்படி இருக்குன்னு எல்லாத்துக்கும் தெரியும். சினிமா தயாரிப்பாளர்கள்லாம் எப்படி இருக்காங்கன்னு எல்லாத்துக்கும் தெரியும். பெரிய தயாரிப்பாளர்கள் எல்லாமே சின்ன தயாரிப்பாளர்களை காப்பாற்றலைன்னா சினிமாவை யாரும் காப்பாற்ற முடியாதுன்னு தெரியும். இப்போது நடந்து கொண்டிருக்கின்ற ஒரு முக்கியமான விஷயத்தை நான் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். சினிமா போராட்டம். பெப்சி தொழிலாளர்களுக்கும் தயாரிப்பாளர்களுக்கும் நடுவில் போராட்டம் பண்றாங்க. சம்பள உயர்வு பிரச்சனைன்றாங்க. ஒரே ஒரு வேண்டுகோள் விண்ணப்பம் என்னன்னா, பெப்சி தொழிலாளர்கள் எல்லாமே நம்ம குடும்பத்தில் ஒருத்தர் மாதிரி, அதே மாதிரி தயாரிப்பாளர்கள் இன்னும் பெரிய சந்தோஷமா யாரும் வாழ்ந்துடல. ஒரு சிலரை தவிர பெரிய நடிகர்களை வைத்து தயாரிக்கும் வாய்ப்பை பெறுகிற ஒரு 4-5 தயாரிப்பாளர்களை தவிர மீதி எல்லாருமே சிரமத்தில் தான் இருக்காங்க. ஆக அவங்களெல்லாம் மனசில் வச்சுட்டு ஒரு குடும்பமாக உட்கார்ந்து சீக்கிரமாக பேசி ஒரு நல்ல முடிவு எடுத்துடலாம். ஒற்றுமை ஒன்றுதான் திரையுலகத்தை காப்பாற்ற முடியும். இப்போ எடுத்துக்கிட்டோம்னா, தயாரிப்பாளர் கவுன்சில்லையே நிறைய டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன்ஸ் இருக்கு. நடிகர்கள் தனியாக இருக்காங்க, இயக்குனர் சங்கத்தில் தனித்தனியாக ஒருத்தர் அறிக்கை விடுறாங்க. இது எல்லாம் தனியாக ஓரங்கட்டி வச்சுட்டு எல்லாரும் ஒன்றா உட்காருங்கன்னு சொல்லி நான் மனப்பூர்வமாக எல்லாத்தையும் வேண்டுறேன். ஏன்னா சினிமாவே நல்லா இல்லை, அப்புறம் இதில் நீங்களும் நல்லா இல்லைன்னா இப்போ எப்படியா சினிமாவை காப்பாற்ற முடியும்? அரசாங்கம் காப்பாற்றுன்னு கூட நினைக்கலாம். நம்ம எல்லாம் ஒற்றுமையா இருந்தாலொழிய புரட்சி தலைவி அம்மா அவர்களால் நமக்கு ஒன்றும் செய்ய முடியாது. நம்ம தான் ஒற்றுமையா இருந்து என்ன தேவையோ அரசாங்கத்திடம் கேட்டால் நிச்சயமாக கிடைக்கும். திரையுலகத்தை நிச்சயமாக காப்பாற்றுவேன் என்று தேர்தல் அறிக்கையிலேயே அம்மா அவர்கள் குறிப்பிட்டதை நாம் நினைவில் வைத்துக் கொண்டு ஆளுக்காலு ஒன்று பேசிட்டு இருக்காம, அனுபவ ரீதியா சில விஷயங்களையும் உணர்வு ரீதியாக சில விஷயங்களையும், ஒவ்வொரு தொழிலாளர்களும் எவ்வளவு கஷ்டங்களை பட்டிருக்காங்க. நம்ம அப்கோர்ஸ் இன்னைக்கு படப்பிடிப்புக்காக செலவுகள் ஜாஸ்தி ஆயிட்டு இருக்கின்ற ஒரு பக்கம், அதை நம்ம பேசி ஓரளவுக்கு அமிக்கபிளா செட்டில் பண்ணிக்கங்க. அதுக்கப்புறம் அரசாங்கத்துக்கிட்ட வருவோம். அம்மா உங்களுக்கு எந்த உதவியும் செய்ய தயாராக இருக்கிறார்கள். கடந்த 4 ஆண்டு காலமாக முன்னாள் முதல்வர் தமிழ்ல படம் பேர் வச்சா படத்துக்கு சப்சிடி தரேன்னு சொல்லி அறிவிப்பு மட்டும் விட்டுட்டு 4 வருஷமா கொடுக்காம போயிட்டாரு. எவ்வளவு வருஷமா? 4 வருஷமா. அம்மா அவர்கள் ஆட்சிக்கு உடனடியாக அந்த 4 ஆண்டு படங்களையும் உடனடியாக படம் பார்த்து அந்த சப்சிடியை கொடுக்கறதுக்கு உடனடியாக உத்தரவு போட்டு 400 படங்களை பார்த்து கொண்டிருக்கிறோம். ஒரு படம் 2 படம் இல்ல. அதாவது பினான்சியல் கமிட்மெண்ட் பிரச்சனைகள் அரசாங்கத்துக்கு அவ்வளவு இருந்தாலும் அம்மா அவர்கள் தயாரிப்பாளர்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்ற ஒரு உணர்வோடு தான் 400 படத்தையும் டெய்லி ஒரு படமா பார்த்து பார்த்து வெளியுலகத்தையே பார்க்க முடியாம தத்தளிச்சுட்டு இருக்கோம் நிறைய பேர். இந்த திரைப்படம் ஒரு புதிய தயாரிப்பாளர் இளைஞர்களால் எடுக்கப்பட்டிருக்கின்ற திரைப்படம். இது வரிவிலக்கு பெற்றிருக்கிற திரைப்படம். சர்டிபிகேட் வாங்கிட்டீங்கன்னு நினைக்கிறேன். நல்ல படம், நான் பார்த்தேன். என் அன்புக்குரிய பத்திரிகை நண்பர்களுக்கெல்லாம் ஒரே ஒரு விஷயத்தை நான் உங்ககிட்ட பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன்.
பெரிய படங்களுக்கெல்லாம் பக்கம் பக்கமா எழுதி பெரிய படங்களுடைய ஸ்டில்ஸ்களையே போட்டுட்டு இருக்காதீங்க. அப்கமிங் பீப்புள் நிறைய பேர் இருக்காங்க, அவங்களுடைய படங்கள் தயவு பண்ணி புதுசா படம் இருக்க வர்றவங்களை காப்பாற்றப்பட்டால்தான் திரையுலகத்தில் நானும் இருக்க முடியும், திரையுலகத்தை பற்றி எழுதுறதுக்கு நீங்களும் இருக்க முடியும். அது உண்மை. ஒரு வருஷத்துக்கு 200 தயாரிப்பாளர் வந்தா 199 பேர் திருப்பி வரமாட்டேன்றாங்க. இதுக்கு காரணம் நாமளும் நம்மை போன்ற தொழில்நுட்ப கலைஞர்களும் சரி, நடிகர்களும் சரி, ஒரு தயாரிப்பாளரை காப்பாற்றுவது எப்படி என்ற சிந்தனையோடு அதிலே நாம் ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும். திடீர்னு ஒரு பாதி படத்துக்கு வர்றது, அப்புறம் மீதி படத்துக்கு தொழில்நுட்ப கலைஞர்கள் கூட வர்றதில்லை என்றதெல்லாம் கேள்விப்பட்டேன். படம் எடுக்கிறதுக்கு முன்னாடியே வியாபாரிகள் ஆயிடாதீங்க தயவு பண்ணி. இன்றைய இளம் இயக்குநர்களுக்கு நான் ஒரு வேண்டுகோள் சொல்றேன். ஒரு 2-3 தயாரிப்பாளர்களை சந்திக்கும் போது அவர்களுடைய வேதனையை சொன்னார்கள். படம் முடியறதுக்கு முன்னாடியே எனக்கு பணம் செட்டில்மெண்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு போயிட்டு வெப்சைட்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கான் ஒரு டைரக்டர். ஐ எம் வெரி சாரி. ஏன்னா நீ ஒரு கலைஞனா உன்னுடைய படைப்பை மக்களிடத்தில் கொண்டு போய் சேர்க்கின்ற ஒரு அற்புதமான கலைஞனா வளர வேண்டிய நீ வந்த உடனே அந்த தயாரிப்பாளர்கிட்ட என்ன காசு வாங்கணுமோ வாங்கிட்டு படத்துல என்ன கான்சென்ட்ரேட் பண்ணி பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணாம அந்த படத்தை அந்த தயாரிப்பாளர் ரொம்ப கஷ்டப்பட்டு லண்டன்ல இருந்து ரிலீஸ் பண்றதுக்கு போராடிட்டு இருக்காரு. அந்த டைரக்டர் என்ன பண்றான், நேரா போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கான். அவன் படத்தை ரிலீஸ் பண்றதுக்கு லண்டன்ல இருந்து ஒரு தயாரிப்பாளர் இன்னும் 25 லட்சம் ரூபாய் செலவு பண்ண தயார் சார், திடீர்னு இந்த மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன், என்ன பண்றதுன்னு தெரியல சார் அப்படின்றார். வியாபாரிகள் ஆகிறதுக்கு எப்படி கொஞ்ச நாள் ஆகும். வெற்றிகளை பெற்றுவிட்டு வியாபாரிகள் ஆக வேண்டும். தெரிஞ்ச தெரியாமலே முன்னாடி வெற்றிகளை கொடுத்தப்ப நான் கூட வியாபாரியா மாற தெரியல. இன்னைக்கு வியாபாரிகளாக இருக்கிறவர்கள் நன்றாகத்தான் இருக்கிறார்கள். அது ஒரு 4 பேர் நல்லா இருப்பாங்க. ஆனா 400 பேர் கலை வேட்கைக்காக ஒரு நல்ல படத்தை எடுக்க வேண்டும், நாமும் வளர வேண்டும் என்ற ஒரு உயர்ந்த ஒரு கொள்கை பிடிப்போடு சில பேர் சாப்பாட்டு கஷ்டப்பட்டு இங்க 4-5 வருஷம் தங்கியிருந்து தொழில்நுட்ப கலைஞராகட்டும், நடிகர்களாகட்டும், இப்ப வர்றவங்க எல்லாம் புது பசங்க மாதிரியே தெரியல. இந்த அரவிந்த் கூட ரொம்ப நாளா நடிச்சிருந்தாரு. பார்த்த உடனே இந்த ஊருக்கு நான் என்ன பிளைனா பார்த்தேன். அந்த படத்தை பார்த்த உடனே எனக்கு ரொம்ப பிடிச்சது. செகண்ட் ஹாஃப்ல ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாரு. எல்லாமே புதுமுகங்களான்ற அளவுக்கு ஆச்சரியமா இருந்தது அது. ஆக தயவு பண்ணி நம்மளோட கடமையா நினைச்சு, உங்களோட கடமையா நினைச்சு இந்த படத்தை நீங்க நல்லபடியா கொண்டு போய் சேர்க்கணும். இந்த மாதிரி அனைத்து குறைந்த முதலீட்டு படங்களை எடுக்கின்ற தயாரிப்பாளர்களை எல்லாம் காப்பாற்றக்கூடிய ஒரே சக்தி பத்திரிகை கிட்ட தான் இருக்கு. உண்மையா சொல்றேன், இதெல்லாம் ஏதோ இதுக்காக எல்லாம் சொல்லல. நீங்கெல்லாம் குறைந்த முதலீட்டு தயாரிப்பாளர்களுக்குன்னு ஒரு தனி காலமே பத்திரிகைகள்ல கேளுங்க. உங்க ஆசிரியர்கிட்ட தினத்தந்தியில ஒரு பாதி பக்கம் குறைந்த முதலீட்டு படங்களை என்கரேஜ் பண்ணி செய்திகளை வெளியிடுங்க. பெரிய படத்தை எப்படியோ ஓட்டிடுவாங்க. அதே மாதிரி சேனல்ஸ்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு சின்ன விண்ணப்பம். சேனல்கள் எல்லா படத்தையும் வாங்குறதுக்கு முயற்சி பண்ணணும். சும்மா 4 பேர் படத்தை மட்டும் ஓடுற படத்தை மட்டும் வாங்கிட்டு ஸ்பான்சர்ஷிப்பை பிடிச்சிட்டு அதுல கோடிகளை நீங்களே சம்பாதிச்சுட்டு இருக்காம சிறு முதலீட்டு தயாரிப்பாளர்களுடைய படங்களை அட்லீஸ்ட் அவங்க ரிலீஸுக்கு முன்னாடி தயவு பண்ணி எல்லா சேனல்ஸோட ஓனர்களுக்கு நான் ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன். ஏன்னா இது உண்மையான விஷயம். இந்த மாதிரி எங்கேயோ இருந்து கஷ்டப்பட்டு ஒரு படத்தை எடுத்தா நீங்க 15-20 வருஷமா அதை ஓட்டிக்கிட்டே இருப்பீங்க. இந்த ஒரு படத்தோட இவரை ஓட்டி விட்டுறீங்க. அதாவது ஒரு உண்மையான ஒரு உணர்வு ரீதியான ஒரு உறவு ரீதியான நம்மளை காப்பாற்றிக்கிறதுக்கு தான் பாக்குறோமே தவிர அடுத்தவன் நல்லா இருந்தாதான் நம்ம தொழில் ஓடுன்றது ஏன் நினைக்க மாட்டேன்றீங்க. அதே மாதிரி பிட்டா எல்லா காட்சிகளையும் எடுத்து அந்த காட்சிகளை தொலைக்காட்சியில போட்டு கடைசியில இந்த டிவியின் தயாரிப்புன்னு போடுறாங்க. கிடையாது, தயாரிச்ச ப்ரொடியூசர் வேற, டைரக்ட் பண்ண ஒரு ஆள் வேற, ஒரு சீனை ஃபுல்லா போட்டு இந்த டிவியின் தயாரிப்பு அப்படின்னு போடுவாங்க.
ஒரு சின்ன பிட்டு ஒரு திரைப்பட தயாரிப்பாளர்கிட்ட இருந்து வாங்கினாலும் அந்த பிட்டு 5 நிமிஷம் ஓடினாலும் அதற்குண்டான ராயல்ட்டியை நீங்க தயவு பண்ணி கிளைம் பண்ணுங்க. அதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இந்தியன் பர்ஃபார்மிங் ரைட்ஸ் அசோசியேஷன்ல எல்லாரும் மெம்பர் ஆகுங்க. இயக்குநர்களாகட்டும், நம்ம எல்லாம் அதுக்கெல்லாம் கேட்போம். கேட்கறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு. நம்ம தயாரிப்பாளர் சங்கத்துக்கு இன்னொரு வேண்டுகோள், இந்த மாதிரி புதிய படங்களை யார் எடுத்தாலும் சரி, அனைத்து தொலைக்காட்சி சேனல் அவங்க எல்லாத்துக்கும் ஒரு கவுன்சில் மாதிரி வச்சு ஒவ்வொரு வாரமும் ஆக்ஷன்ல விடுங்க. இந்த படம் இந்த வாரம் இருக்கு, ஒரு பிட்டிங் வச்சு எல்லா படத்தையும் தயவு பண்ணி எல்லா சேனல்ஸ்காரங்களும் வந்து உட்கார்ந்து இந்த படத்தோட தரத்தை தகுந்த மாதிரி, அந்த நடிகர்களுக்கு தகுந்த மாதிரி என்ன விலை கொடுக்க முடியுமோ அந்த மாதிரி பண்ணா நம்ம திரையுலகத்தின் பிரச்சனைகள் நிறைய தீரும். இன்னும் நிறைய பேசிட்டே இருக்கணும். நான் ரொம்ப போறேன். என்னடா உதயகுமார் ரொம்ப நாள் கழிச்சு வந்து என்னமோ பேசிட்டு இருக்காப்லன்னு நினைக்காதீங்க. நிறைய புது தயாரிப்பாளர்கள் வர்றாங்க போறாங்க. பாவமா இருக்கு. அவங்கள காப்பாற்றுறதுக்கு மற்ற தயாரிப்பாளர்கள் ரெடியோ இல்லையோ, மற்ற நடிகர்கள் ரெடியோ இல்லையோ, அட்லீஸ்ட் பத்திரிகை துறையினர் நீங்க நினைச்சா அவங்கள கொஞ்சமாவது காப்பாற்றலாம், அதை செய்யுங்கள் என்று கூறி இந்த படத்தின் இசையமைப்பாளருக்கும் இந்த பாடலாசிரியருக்கும் ஹீரோ அரவிந்துக்கும் அவருடன் இணைந்து பணியாற்றிய இந்த ஹீரோயினும் நல்லா பண்ணியிருந்தாங்க. யூ டிட் வெல். அனைத்து தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் நடிகர்களுக்கும் இந்த படம் ஒரு வெற்றி படமாக அமைய வேண்டும் என்று வாழ்த்து சொல்லி, இந்த ஆடியோ நல்லா ரீச் ஆகணும். தம்பி, நீங்க இவரு வெளிநாட்டிலிருந்து வந்து எடுத்திருக்காங்க. ஒரு நல்ல தமிழன், நம்மெல்லாம் நேசிக்கிற நம்ம தொப்புள் கொடி உறவுகள். நிச்சயமா இந்த படத்துக்கு உங்களுடைய சப்போர்ட் தேவை. நன்றி, வணக்கம்.